மாணிக்க வாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் போற்றி திரு அகவல் என்கிற பகுதியினுடைய நிறைவு பகுதியை இறை அருளால் இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோம். நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தது தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிறதுக்கு முந்தின வரி. புஸ்தகத்தை கையில் வைத்து கொண்டு வரி வரியாக கவனித்து கொண்டு வருகிறவர்களுக்கு நான் சொல்லுகிற இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும். தென்னாடுடைய சிவனே போற்றின்னு மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். பிரபஞ்சம் முழுமைக்கும் உரிய பெருமான் சிவபெருமான். அவரை ஒரு சுருக்கமாக தென்னாடுடைய சிவனேன்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள திருத்தலங்களில் சிறப்பானவை மதுரை, உத்தரகோசமங்கை, திருப்பெருந்துறை, நம்ம சிதம்பரம், இதெல்லாம் தென்னாட்டில் இருக்கு. அதனால தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்லுவது பொருத்தந்தான். ஆனால் அரபு நாடுகள் உட்பட எல்லா நாட்டிலுள்ள மக்களுக்கும் அவனேதான் இறைவன். அதனால எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு அதையும் உடனே சொல்லி முடிச்சிட்டார். ஏன குருளைக்கு அருளினை போற்றின்னு வருது. ஏனம்னா என்ன? ஏனம்னா பன்றி, குருளைனா குட்டி. ஏனக்குருளைனா பன்றிக்குட்டி. பன்றிக்குட்டிக்கு அருள் செய்தவனே போற்றி அப்படிங்கிறார். பன்றிக்குட்டிக்கு என்ன அருள் செய்தார்னா, ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருந்தார். 12 இளைஞர்கள் அவரை தொல்லை செய்தார்கள். அவருக்கு கோபம் ஊட்டி விட்டார்கள். அவர் சாபம் கொடுத்தார். நீங்கள் 12 பேரும் பன்றியாக பிறப்பீர்களாக. அப்போ ஒரு தாய் பன்றியினுடைய வயிற்றிலே இவர்கள் 12 பேரும் குட்டிகளாக பிறந்தார்கள். ஆனால் அந்த தாய்ப்பன்றியை ஒரு வேடன் கொன்று விட்டான். இப்போ இந்த குட்டிகளுக்கு பால் இல்லை. பெருமானே, நாங்கள் தவறு செய்தோம், முனிவர்கிட்ட தெரியாமல் நடந்துக்கிட்டோன்னு அந்த ஆன்மாக்கள் வேண்டிக் கொண்டன. உடனே சிவபெருமான் தாய்ப்பன்றி வடிவிலே வந்து இந்த பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்தான் என்பது ஒரு வரலாறு. அதைத்தான் ஏனக்குருளைக்கு அருளினை போற்றி என்று சொல்லுகிறார். அவரே நம்ம மாணிக்க வாசகரே இன்னொரு இடத்துல ஏவுண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் எந்தை பெருந்துரை ஆதி அன்று கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரேன்னு ஒரு இடத்துல பாடுறார். திரும்ப இதாவது இந்த ஏவுண்ட பன்றிக்கு இறங்கி கேவலம் கேளலாய் ஒரு பன்றியாக வந்து பால் கொடுத்தியே அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பாராட்டுகிறார். மானக்கைலை மலையாய் போற்றி, பெருமை உடைய கைலை மலையை உடையவனே போற்றின்னு அர்த்தம். அருளிட வேண்டும் அம்மான் போற்றி. அம்மான் என்ன? தாய்மாமன் தான் அம்மான். மான் என்றாலே பெருமைன்னு அர்த்தம். நம்ம ஊர்களில் ஒரு பெரியவரை பார்த்து இன்னொரு பெரியவர் என்ன மானி சௌக்கியமான்னு கேட்பார். மானினா பெருமைக்குரியவன். அம்மான் அப்படிங்கிறது அந்த மானி என்கிற சொல்லினுடைய திரிபாக கூட இருக்கலாம். நம்ம தாய்மார்கள் தாலாட்டு பாடுவார்கள். ரராரோ ரரிரோ ரரிரரரரோ, சங்கினால் பால் கொடுத்தால் சந்தனவாய் நோகும் என்று தங்கத்தால் சங்கு செய்து தருவார்கள் தாய்மாமன். நெத்திக்கு சுட்டி நிழல் பார்க்க கண்ணாடி, காலுக்கு தண்டை கைக்கு கணையாடி, கொண்டு வந்து காண்பார்கள் கோதை கிளி கம்மானார். இப்படி வர்ற பாட்டில் அம்மான்னு வருது பாருங்க. அது தாய்மாமனை குறிக்கும். தாய்மாமன் போல நமக்கு சீர்வரிசைகளை தருகிறவன் சிவபெருமான்கிறதுனால அருளிட வேண்டும் அம்மான் போற்றி என்று சொல்லுகிறார். இருள் கட அருளும் இறைவா போற்றி. எந்த இருள்? சாதாரணமாக சூரியன் மறைஞ்சா வருதே இருள், அந்த இருள் இல்லை. இங்கே இருள்ங்கிறது அறியாமை இருள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆணவம் என்கிற ஒரு அறியாமை கூடவே இருக்கிறது. அந்த இருளை போக்க வேண்டும், அது கெட வேண்டும். இருள் கெட அருளும் இறைவா போற்றி அப்படிங்கிறார்.
களங்கொளக்கழுத அருளாய் போற்றி. களம்ன என்ன இடம்? என்ன இடம்? அடியார்கள் நிறைந்த இடம். அடியார்கள் நிறைந்த இடத்தை நான் பெறுவதற்கு நீ அருள் செய்வாயாக அப்படின்னு ஒரு பொருள். அப்புறம் கருதங்கிருக்கு, ஒரு நிலையான இடத்தை பெற்று உன்னை சிந்திக்க அருளும் பெருமாளே போற்றி என்று சொல்லுகிறார். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் உன் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் நின்கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றேன்னு ஒரு பாட்டு கோயில் மூத்த திருப்பதிகத்தில் வரும் முதல் பாட்டு. அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி. மனுஷன் பிறப்பதற்கு அஞ்ச வேணும். சாகும்போது ஒரு அச்சம் வரும். அப்போ பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நான் அஞ்சுகிற போது என்னை பார்த்து அஞ்சேல் என்று நீ அருள வேண்டும் என்று கேட்கிறார். அஞ்சேல் என்றிங்கு அருளாய் போற்றி. நம்ம திருவையாற்று பதிகத்தில் திருஞான சம்பந்தர் பாடுவார். புலனைந்தும் பொறிகலங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று சொல்வான் அமருங்கோயில். திருவையாரப்பர் அஞ்சேல்னு சொல்வாராம். சாகும்போது 5 புலன்களும் அவிஞ்சு போயிடும், ஒன்றும் தெரியாது, சளி கிருட்டுன்னு இழுக்கும். அந்த நேரத்தில் பயப்படாதேன்னு சொல்லக்கூடியவர் பெருமான். அது மாதிரி பண்ணுங்கிறாரு. அஞ்சேல் என்றிங்கு அருளாய் போற்றி. நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி. அதாவது நம்ம அசுரர்களும் தேவர்களும் அமுதம் பெறுவதற்காக பார்க்கடலை கடந்தார்கள். முதல்ல அமுதம் அல்ல, நஞ்சு வந்துருச்சு. அலறி அடித்து கொண்டு வந்து சிவபெருமான் திருவடியில் விழுந்தார்கள். அவர் இப்போ என்ன செஞ்சார்? அந்த நஞ்சை தான் உண்டு தேவர்களை காத்தார். அது நஞ்சை எப்படி சாப்பிட்டாராம்? அமுதம் மாதிரி சாப்பிட்டாராம். நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றிங்கிறாரு. நயந்தாய்ங்கிற சொல் ரொம்ப முக்கியமானது. நம்ம திருவள்ளுவர் பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்னு ஒரு பாடலில் சொல்லுவார். அப்போ நஞ்சு உன்றதை இவர் நயத்தல்ங்கிறார் பாருங்க. நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி அப்படிங்கிறார். தேவர்கள் அமுதம் உண்டும் செத்து போனார்கள், ஆனால் நஞ்சை உண்டும் சாவாமல் இருந்தவன் சிவபெருமான். அத்தா போற்றி ஐயா போற்றி. அத்தாங்கிறது முஸ்லீம் பெருமக்களுடைய வழக்கில் அப்பாவை குறிக்கும். அத்தான்னா அப்பா. ஐயான்னு ஒன்று சொல்கிறாரு. ஐயான்னா என்ன? பிறப்பே இல்லாதவன் தான் ஐயன். பிறப்பில்லாதவனுக்கு தான் ஐயன்னு பேர். அப்போது அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி. நித்தியமாக இருக்கிறவன் சிவபெருமான் மட்டும்தானே. மற்றவர்கள்லாம் தோன்றி நின்று அழிந்து போகிறார்கள். நிலையாக இருப்பவன் சிவபெருமான். அதனால நித்தா போற்றி நிமலா போற்றி. நிமலன் அமலன் நின்மலன் இதெல்லாம் என்னன்னா மலங்களிலிருந்து இயல்பாகவே நீங்கியவன். ஆணவம் கண்மம் மாயை என்கிற மலங்கள் சிவபெருமானுக்கு இல்லை. அதுக்காக பக்தா போற்றி. பத்தா போற்றினா தலைவனே போற்றின்னு அர்த்தம். பவனே போற்றி. பவன் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய நாமங்களில் ஒன்று. பவாய நம என்று சொல்வார்கள். அதனால தான் நம்ம அப்பரடிகள் ஒரு பாட்டில் சொல்கிறாரு, சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் ஆகில் அவன் தனையான் பவன் எனும் நாமம் பிடித்து திரிந்து பல்நாள் அழைத்தால் இவன் என்னை பல்நாள் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. பவன்னு சொல்லி அவனை திரும்ப திரும்ப நான் பல முறை அழைத்தால் இவன் இந்த அழைக்கிறத விடமாட்டான் போல இருக்கே, நம்மளை விடமாட்டான் போல இருக்கேன்னு வந்து நிற்பாரான் சிவபெருமான். இவன் என்னை பல்நாள் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே அப்பரடிகள் பாட்டு. அதனால் பவன் என்பது சிவபெருமானுக்குரிய நாமம். பத்தா போற்றி பவனே போற்றி. பெரியாய் போற்றி பிரானே போற்றி. பெரியோனே போற்றி அது தெரியுது. பிரான் அப்படின்னா தலைவன், வள்ளன்மை தன்மை உடையவன்
அப்படின்னு அர்த்தம். வாரி வழங்குறான்ல நமக்கு எல்லாத்தையும், அதனால பிரான். அரியாய் போற்றி அமலா போற்றி, யாவர்க்கும் அரியவனே போற்றி, மலங்கள் இல்லாதவனே போற்றி. அமலன் நின்மலன் எல்லாமே அந்த மலங்கள் இல்லாததை குறிக்கிறதுன்னு நான் சொன்னேன். மறையோர் கோல நெறியே போற்றி, அந்தணர் கோலம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வழிகாட்டிய பெருமான் சிவபெருமான். எப்படி எதை வச்சு சொல்றாரு தெரியுமா? திருப்பரந்துறையில் இவருக்கு அந்தண வடிவத்தில் வந்துதான் அருள் செய்தான். அதனால மறையோர் கோல நெறியே போற்றி, மறையோர் ஒரு கோல நெறியே போற்றி. மறையோர் கோலத்திற்கு ஒரு நெறி சிவபெருமான். முறையோ தரியேன் புலம்புறாரு. முறையோ எல்லாரையும் நீ கூட்டிகிட்டு போயிட்டு என்னை மட்டும் இங்கே விட்டுட்டு போயிட்டியே அப்பா, இது முறையா தகுமா தர்மம் தானான்னு கேட்குற மாதிரி இருக்கு. முறையோ தரியேன், தரியேன்னா நான் தரிக்க மாட்டேன், நான் இங்கே வாழ மாட்டேன்னு அர்த்தம். முறையோ தரியேன் முதல்வா போற்றி, தரியன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்னு அர்த்தம். உறவே போற்றி உயிரே போற்றி. உறவுகள் நமக்கு நிறைய உண்டு. அப்பா அம்மா மாமன் தம்பி சித்தப்பா பெரியப்பா இப்படி உறவுகள் உண்டு. ஆனால் இந்த உறவுகள் நிலையானவை அல்ல. ஒன்று உறவுகள் நம்மளை விட்டு போயிடும், இல்லைன்னா இந்த உறவுகளை விட்டுட்டு நம்ம போயிடும். அதனால யார் உறவு? நமக்கு உறவுன்னா அது சிவபெருமான் தான் உறவு. அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ துய்ப்பனவும் விப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏரூர்ந்த செல்வன் நீயே என்று அப்பரடிகள் பாடுவார். அதனால அப்பா அம்மா எல்லா உறவுகளும் சிவபெருமான் தான். உறவே போற்றி உயிரே போற்றி, எனக்கு உயிருக்கு உயிரானவனே போற்றி. என்னுடைய உயிரோடு நீ கலந்திருக்கிறாய், அதனால தான் எல்லா இன்பங்களையும் நான் அனுபவிக்கிறேன். என்னை அனுபவிக்க பண்ணுகிறவன் நீ, அதனால உயிரே போற்றி, சிறவே போற்றி, சிறப்பானவனே போற்றி, சிவமே போற்றி, சிறப்பென்னும் செம்பொருளான சிவபெருமானே போற்றி. மஞ்சா போற்றி. மஞ்சுன்னா என்ன தெரியுமா? மேகம். கருமேகம் நல்ல மழையை பொழிய வைக்கும். இவர் என்ன பண்றாரு? மேகமாக இருந்து கருமேகமாக இருந்து நமக்கு கருணை மழையை பொழிகிறார். அதனால மஞ்சா போற்றி மணாளா போற்றி. மணாளன்கிற பேரு மாப்பிள்ளைன்னு அர்த்தம். திருவிழிமலையில சிவபெருமானுக்கு மாப்பிள்ளை சாமின்னு பேரான். அங்க விழி அழகர் அப்படின்னு போட்டிருப்பாங்க, கல்யாண சுந்தரர்னு போட்டிருப்பாங்க. கல்யாண சுந்தரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறவரா யார் வருவா? மாப்பிள்ளை தானே வருவார். அதனால மாப்பிள்ளை. திருமறைக்காடு என்று சொல்லப்படுகிற வேதாரண்யத்தில் மணாளன் அப்படின்னு அவருக்கு பேர். நம்முடைய அப்பரடிகள் ஒரு அருமையான பாட்டு பாடுவார். கள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டாய், காலனையும் காலால் கடந்தான் கண்டாய், புள்ளி உளை மானின் தோலான் கண்டாய், புலி உரி சேராடை புனிதன் கண்டாய், வெண்ணீற்றான் கண்டாய், நம் செந்தில் மேய வள்ளி மணாளருக்கு தாதை கண்டாய், மறைக்காட்டுரையும் மணாளன் தானே. அதானே மணாளனே போற்றிங்கிறது பொருத்தம். அவர் மாப்பிள்ளையாக நமக்கு இருக்கிறார் அப்படிங்கிறது அப்பரடிகள் இந்த பாட்டில் சொல்லுகிறார். பஞ்சேரடியார் பங்கா போற்றி. அதாவது அந்த உமையம்மையினுடைய திருவடி பஞ்சு போல இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த பஞ்சேர் என்பதற்கு இன்னொரு பொருள் செம்பஞ்சு குழம்பு ஊட்டப்பட்ட சிகப்பா, நம்ம இந்த மருதாணி போட்டுக்கிறோம்ல அதுமாரி செம்பஞ்சு குழம்பு ஊட்டப்பட்ட திருவடிகளை உடைய உமையம்மையை தன்னுடைய பங்கிலே கொண்டவனே போற்றி. பஞ்சேரடியாள் பங்கா போற்றி. நம்ம மாணிக்கவாசகரே பாடுவார். பஞ்சேரடியாள் பாகத்தொருவா பவளத் திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. ஆசைப்பத்தில் வர்ற பாட்டு. அதனால பஞ்சேரடியாள் என்பது உமையம்மையை குறிக்கும்னு புரிஞ்சுக்கணும். அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி,
அடியேன் ஆகிய நாய் அணையேன் வருந்தினேன். அலந்தேனா வருந்தினேன். இலங்கு சுடரியம் ஈசா போற்றி. இலங்குதல்னா விளங்குதல். விளங்குகின்ற ஒளிவடிவான எங்கள் ஈசனே போற்றி. அப்புறம் கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி. இந்த கவைத்தலைங்கிறதுக்கு 3 விதமான பொருள் சொல்றாங்க. கவைத்தலை என்பது ஒரு திருத்தலம். அதுல எழுந்தருள் இருக்கிற என் கண் போன்ற பெருமானே போற்றி. அதான் கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி. இன்னொன்று கவைத்தலைன்னு இந்த சூலத்துக்கு பேரு. பெருமான் கையில முத்தலை சூலம் வச்சிருக்காருல, அதுக்கு கவைத்தலைன்னு பேரு. அதனால அதை கை கொண்ட என் கண் போன்றவனே போற்றி. அப்படி இல்லைன்னா 3வது பொருள் என்ன சொல்றாங்க? வேத முடிவாகிய உபநிடதங்களில் பொருந்திய சிவபெருமானே போற்றி. அப்போ கவைத்தலைங்கிறதுக்கு 3 பொருள் சொல்லலாம் என்று சொல்லுகிறார்கள். குவைப்பதி மலிந்த கோவே போற்றி. இந்த குவைப்பதி மலிந்த கோவே போற்றிங்கிறத பதிக்குவை மலிந்தன்னு போட்டுக்குங்க. பதி அப்படின்னா திருத்தலம், பதிக்குவைனா திருத்தலங்களின் கூட்டம். எல்லா திருத்தலங்களிலும் நிறைந்திருக்கிற பெருமான். குவைப்பதி மலிந்த கோவே போற்றி. கூட்டமாகிய தலங்களில் மலிந்திருக்கும் அரசனே போற்றி. கோவேனா அரசன். கோவே போற்றி. மலைநாடுடைய மன்னே போற்றி. கைலை மலைநாடாகிய மலைநாட்டுக்கு சொந்தக்காரனே போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. அண்ணாமலைக்கும் அவர் தானே. கலையார் அரிகேசரியாய் போற்றி. கல்வி சிறந்த அரிகேசரி என்னும் ஊரை சேர்ந்தவனே போற்றி. இதை மாத்தியும் வச்சுக்கலாம். அரிகேசரிய ஆறுகளையாய் சிங்கத்தினுடைய தோலை உடுத்தி கொண்டவனே போற்றி. என்ன சார் இது? புலியினுடைய தோலை உடுத்திக்கினாருங்கிறதுக்கு கதை இருக்கு, யானை தோலை உடுத்திக்கினாருங்கிறதுக்கு வரலாறு இருக்கு. சிங்கம் எங்க வந்துச்சுன்னு கேட்கிறீங்களா? சிங்கமாக வந்த நரசிம்மமூர்த்தியினுடைய கோபம் தணிவதற்காக அவரை சம்ஹாரம் செய்து அவருடைய சிங்கத்தோலை இவர் போர்த்தி கொண்டார் என்று ஒரு வரலாறு இருக்கிறது. அதனால சிங்கத்தோலை போர்த்தி கொண்ட பெருமானே போற்றின்னு இந்த பொழுதுக்கு வச்சுக்கலாம். அப்ப 2ஆ சொல்லியிருக்கேன் நான் அதை. கலையார் அரிகேசரியாய். அரிகேசரி என்கிற தலத்தில் அமர்ந்திருக்கிற பெருமானே. கல்வி நிறைந்த அரிகேசரி என்னும் தலத்தில் நிறைந்திருக்கிற பெருமானே. அல்லது அரிகேசரி ஆர்கலையாய், சிங்கத்தினுடைய தோலை உடுத்தியவனே. அப்படி 2ல ஒரு பொருளும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றேன். திருக்கழுக்குன்றின் செல்வா போற்றி. இந்த நீ கோலமாறுதரு பொதுவினில் வாழ்னு சொல்லிவிட்டு சிவபெருமான் மறைஞ்சு போயிட்டார். அப்ப நம்ம மாணிக்கவாசக பெருமான் என்ன பண்ணாரு? ஒரு 2 திருவடிகளுடைய படிமங்களை உண்டாக்கி அதை தலையில தூக்கிக்கிட்டே ஊரா போனார். கடைசியில திருக்கழுக்குன்றத்துக்கு போன பிறகு மறுபடியும் குருநாதராக சிவபெருமான் காட்சி தந்தார். அப்ப அவர்கிட்ட கேட்டார், இதை எங்க வைக்கணும்னு ஒரு இடத்த காட்டணும்னு அங்க வச்சாராம். அது ஒரு வரலாறு சொல்லுகிறார்கள். அதனால திருக்கழுக்குன்றம் ரொம்ப முக்கியமான ஒரு ஊர் மாணிக்கவாசகருடைய வரலாற்றில். கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேன்னு அதனாலதான் அவர் பாடுகிறார். பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி. இந்த திருப்பூவனங்கிறத பத்தி நான் ஏற்கனவே கீர்த்தி திருகவலில் சொல்லியிருக்கேன். பொன்னணையாள் என்கிற அங்க பொன்னால் ஆகிய சிவபெருமானுடைய உருவத்தை செய்து வைத்து வழிபாடு செய்த இடம் திருப்பூவனம் அப்படின்னு சொன்னேன். அந்த திருப்பூவனத்தை சுத்தி மலைகள் உண்டு. அதனால பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி. அந்த சுத்தி இருக்கிற மலைகளுக்கு நடுவில் இருக்கிற திருப்பூவனத்தில் எழுந்திருக்கிற பெருமானே போற்றி அப்படின்னு அர்த்தம். அங்க ஒரு செட்டியாரு அஸ்திய கரைக்கிறது கொண்டு போனவர் அங்க வச்சுட்டு வைகையில குளிச்சாராம். திரும்ப அந்த அஸ்தியை திறந்து பார்த்தா அதுல பூவா இருந்துச்சான். அஸ்தி சாம்பல் பூரா பூவா மாறி போயிருந்துச்சான். அதனால அதுக்கு திருப்பூவனம், இப்ப திருப்புவனம் என்று சொல்லுகிறார்கள். இப்போதான் அஸ்தி அங்க கொண்டு போய் கரைக்கிற பழக்கம் மக்களிடத்துல இருக்கிறது. அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி. நமக்கு தெரியும் சிவபெருமானுக்கு அருவம்ங்கிறது நம்ம வெறும் வெளி,
ஒன்றும் இல்லாத இடம். நம்ம சிதம்பர ரகசியம்னு சிதம்பரத்தில் காட்டுறது. உருவம் அப்படின்னா அவர் நடராஜர் உருவம், பைரவர் உருவம், கண் காது மூக்கு கை இதோடு இருந்தால் உருவம். உரு அப்படின்னு சொன்னால் அது உருவமும் இருக்காது, உருவம் இல்லாமல் இருக்காது. அது என்னது? அதான் சிவலிங்கம். அதனால உருவாக, அருவுருவாக, அருவாக எல்லா நிலைகளிலும் காட்சி அளிக்கிற பெருமான். அதனால இவர் என்ன பண்ணாரு? அருவமும் உருவமும் மானாய் போற்றி அப்படிங்கிறாரு. மருவிய கருணை மலையே போற்றி. இந்த பக்தர்களோடு இணைந்த கருணை மலை, இரக்கத்தை அதிகமாக காட்டுகிறவன் நம்முடைய ஈசன் தான். அதனால கருணை மலை புரிகிறவனே, துரியம் இறந்த சுடரே போற்றி. நம்ம மனிதர்களுக்கு நல்ல விழிப்பு நிலையில் இருக்கிற போது நனவு அப்படிங்கிறோம். லேசாக தூங்கினோம்னா கொஞ்சம் கனவெல்லாம் ஓடும், கனவெல்லாம் தோன்றும். அது கனவு நிலை. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா நல்லா தூங்கிடுவோம், அது உறக்கம். அந்த உறக்கத்தையும் தாண்டினா அதுதான் துரியம். துரியத்தை தாண்டினா துரியாதீதம். இந்த நிலைகளை பற்றி சித்தாந்தத்திலே சொல்லுகிறார்கள். நனவு நிலையிலே உயிர் புருவங்களுக்கு மத்தியில், புருவ மத்தியில் இருக்குமா. கனவு நிலையில கண்டம், கழுத்தில் நிற்கும் உயிர் என்று சொல்லுகிறார்கள். உறங்குகிற போது இதயத்தில் இருக்கும். துரியத்தில் தொப்புள் அல்லது நாபி அந்த இடத்துல இருக்கும். துரியாதீதம்னா மூலாதாரத்துக்கு போயிடும். இதெல்லாம் இந்த யோகம் செய்கிறவர்களுக்கு தெரிந்த செய்தி, நமக்கு அவ்வளவா தெரியாது. ஆனால் அந்த இடத்துல உயிர் ஒளியோடு ஒன்றி இருந்து சிவபெருமானை ஒளி வடிவாக காணும். அதைத்தான் சொல்றாரு, துரியமும் இறந்த சுடரே போற்றி. துரியத்தையும் கடந்து துரியாதீதத்தில் ஒளி வடிவாக தோன்றுகிற பெருமானே போற்றி. தெரிவரிதாகிய தெளிவே போற்றி. ஆராய்ந்து அறிவதற்கு அரிய தெளிந்த பொருளே போற்றி. பாசஞானம் பசுஞானம்னு சொல்கிறோம். பாசஞானம்னா உலகப் பொருள்களை பற்றிய அறிவு, பசுஞானம்னா ஆன்ம அறிவு. இது ரெண்டாலையும் சிவபெருமானை காண முடியாது. மூணாவது ஒரு அறிவு இருக்கிறது, அது பதிஞானம். அது கடவுளாக தர வேண்டும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது போல. அதனால பதிஞானத்தினாலே தெளியப்படுகிற, தெளிவாக இருப்பதனாலே தெரிவரிதாகிய தெளிவே போற்றி அப்படிங்கிறாரு. தோளாமுத்த சுடரே போற்றி. தோளாமுத்தம்னா என்ன தெரியுமா? துளையிடப்படாத முத்து. திருநாரையூரில் பொல்லா பிள்ளையார்னு ஒருத்தர் உண்டு. எல்லாரும் அவர் என்ன பொல்லாதவரான்னு கேட்பாங்க. பொல்லாதவர் இல்லை, உளி கொண்டு செதுக்கப்படாத பொல்லா. அந்த லானா பொது நகரம் போடணும். பொல்லா பிள்ளையார், செதுக்கப்படாத பிள்ளையார் பேர். அது மாதிரி இது தோளான்னா துளையிடப்படாத முத்து. துளையிடப்படாத பொருளுக்கு ஒளி அதிகம். அதனால தோளாமுத்தே போற்றி. ஆளானவர்களுக்கு அன்பா போற்றி. இறைவனுக்கு ஆளாகி அவனுக்கு அடிமை பூண்டவர்களுக்கு அன்பு காட்டுபவன் சிவபெருமான். அதனால ஆளானவர்களுக்கு அன்பா போற்றி. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடலையா? மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளாத்தி போல் உள்ளே கன்று முகத்தால் மிகவாடி, ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால், வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. வஞ்சுவிட்டார். அப்போ நான் மீளா அடிமையாக உனக்கு இருக்கிறேன்னு அவர் சொல்கிறார். அதனால் இறைவனுக்கு ஆளானவர்களுக்கெல்லாம் இறைவன் அன்பு காட்டுவான். ஆரா அமுதே அருளே போற்றி. எப்போ உண்டாலும், எத்தனை தடவை உண்டாலும் திருப்தி அடையாமல் ஒரு பொருள் இருக்குமானால் அது அமுதம். அதனால தான் அது ஆரா அமுது, திருப்தி தராத அமுது. ஆரா அமுதே அருளே போற்றி. உண்ணத்தை விட்டாத அமுதமே அருளே போற்றி. பேராயிரமுடைய பெம்மான் போற்றி. சிவபெருமானுக்கு பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது. ஆனால் அவருக்கு 1000 பேர் சொல்லி நம்மளா கூப்பிடுறோம்.
ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமிலார்க்கு 1000 திருநாமம் பாடி தெல்லேனங்கொட்டோமோ என்று மாணிக்க வாசகர் பின்னாலே பாடுவார். நம்ம அப்பரடிகள் பாடுவார், பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீத்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயளத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. அப்ப பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மான் சிவபெருமான். அதைத்தான் அவர் சொல்றாரு, பேராயிரமுடைய பெம்மான் போற்றி தாளி அருகின் தாராய் போற்றி. தாளின்னா அருகம்புல் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு புல்லு, அதுக்கு கூதாளம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதெல்லாம் மனுஷன் உபயோகப்படுத்த மாட்டானோ அதெல்லாம் சிவபெருமான் நான் வச்சுக்கிறப்பான்னு வாங்கிப்பார். மனுஷன் ஊமத்தம்பூவை பயன்படுத்த மாட்டான், அவர் அதை நான் மாலையா போட்டுக்கிறேன் பாரு. அதனால இது தாளிங்கிறது கூதாள புல்லு. தாளி அருகுனாலே புல்லுன்னு அர்த்தம். அருகம்புல்லு கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ தாளி அருகின் தாராய், தார்னா மாலை, தாளி அருகின் தாராய் போற்றி. அது திருத்தசாங்கத்தில் சிவபெருமானுக்கு மாலை எதுன்னு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு இதான் பதில் சொல்லுவாங்க. அதை நம்ம திருத்தசாங்கம் படிக்கிற போது பார்க்கலாம். ஆயமொழிக்கிள்ளாய் அள்ளூர் மண்பர்பால் மேய பெருந்துரையான் மெய்த்தார் என். அவருடைய மாலை எது? பதில், தீய வினை நாளும் அணுகா வண்ணம் நாயேனை ஆளுடையான் தாளி அருகாம் உவந்த தார். தாளி, இந்த கூதாளம் தான் அவருக்கு விரும்பிய ஒரு மாலை அப்படின்னு அங்கே சொல்லுகிறாரு. நீள் ஒளியாகிய நெருத்தா போற்றி. பெரிய ஒளிப்பிளம்பாக நின்ற பெருமான் திருவண்ணாமலையில் கீழுக்கும் மேலுக்குமாக, பாதாளத்துக்கும் மேலோகத்துக்குமாக மிக நீண்ட ஒளிப்பிளம்பாக நின்ற பெருமானே போற்றி. நீள் ஒளியாகிய நிறுத்தம்னா என்ன? நடனம். நிறுத்தான்னா நடனம் ஆடுகிறவனே போற்றி. அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான்னு பாடுறோம்ல பெரிய புராணத்தில். அழகில் ஜோதியன்னா எல்லையில்லாத உயரமான ஜோதி, அளக்க முடியாத அளவுக்கு பெரிய ஜோதி அம்பலத்தில் ஆடுகிறார். அதைத்தான் ரெண்டையும் சேர்த்து நீள் ஒளியாகிய நிறுத்தா போற்றி. சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி. இந்த சந்தன காப்புன்னா சோமசுந்தர பெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமா மதுரையில். அதனால மூர்த்தி நாயனார்னு வணிகர் குலத்தில் ஒருத்தர் இருந்தார். தேனோ சந்தனக்கட்டை வாங்கி அரைச்சி கொடுக்கறது தான் அவருடைய வேலை. ஒரு மாற்று மன்னன் சந்தனமே கிடைக்காம பண்ணின போது அவர் தன்னுடைய கையினால சந்தனக்கட்டையில் தேய்ச்சி அரைச்சார் அப்படின்னு சொல்லி அந்த வரலாறு நயன்மார் வரலாற்றில் சொல்வார்கள். அப்படி இந்த சந்தனம் சாந்து, சந்தனம்னா சந்தனம், சாந்துனா திருநீர். அப்போ சந்தனத்தையும் திருநீரையும் காப்பிட்டு கொள்ளுகிற பெருமான் நம்ம மதுரையில் இருக்கிற சோமசுந்தர பெருமான் ஆலவாய் அண்ணல். அதை நினைச்சு சொன்னாரோ என்னவோ, சந்தன சாந்தின் சுந்தர போற்றி. இந்த சுந்தரம்ங்கிற பேர் சோமசுந்தர கடவுளுக்கு இருக்கிறதுனால நான் அதோட சேர்த்து சொல்லிட்டேன். சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி. நினைத்துணர முடியாத அளவுக்கு பெரிய சிவம், தற்போத யோக சமாதிக்கு எட்டாத நாயகன் என்று சொல்வார்கள். மந்திர மாமலை மேயாய் போற்றி. இதுவும் கீர்த்தி திருவாகரில் நான் சொன்னது. மகேந்திர மலையில இருந்து உமையம்மைக்கு அவர் வேதத்தை உபதேசித்தார் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதேதான், மகேந்திர மலையாகிய பெரிய மலையில் மேவி இருந்து உபதேசம் செய்தவனே போற்றி. மந்திர மாமலை மேயாய் போற்றி. எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி. எங்களை உய்தி அடைய கொள்ள வேண்டும். உய்ய கொள்ளுதல் என்றால் உலகியலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்வது. இந்த ஐம்புல இன்பத்தை நாடி இந்த உலகத்திலேயே நாம் உழன்று கொண்டிருக்காமல் இதிலிருந்து பிரித்து எடுத்து நம்மை ஆளாக கொள்வதுதான், மீட்டுக் கொள்வதுதான் உய்ய கொள்ளுதல். அதனால எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி. புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி. இது என்ன கதைனா, ஒரு
நம்ம மதுரையை சுற்றி கடப்ப மரங்கள் அதிகம். அந்த கடப்பங்காட்டில் நிறைய புலிகள் வாழும். 1-2 மான்களும் உண்டு. ஒரு மான் தன்னுடைய குட்டியை ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு குளத்துக்கு தண்ணி குடிக்க போச்சு. ஒரு வேட்டையாடுகிற வேடன் வந்து அந்த மானை அம்பு எய்தி கொன்று விட்டான். இந்த மான்குட்டி பாலுக்கு அழுகிறது. மான் கன்று, இந்த பசுங்கன்றுங்கிற மாதிரி அது மான் கன்று, அது பாலுக்கு அழுகிறது. அப்போ சிவபெருமான் இறக்கப்பட்டு ஒரு பெண் புலியை அழைத்து நீ அந்த மான்கன்றுக்கு பால் கொடுன்னு பணித்தாராம். அதுதான் புலிமுலை. புலிமுலைன்னா புலியினுடைய பால் எடுக்கிற இடம். புலிமுலை புல்வாய்னா மான்கன்றுக்கு அருளினை போற்றி, அருள் செய்த பெருமானே போற்றின்னு இந்த பழைய வரலாற்றை நினைவில் கொண்டு இந்த பாட்டை பாடுறார். அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி. கடல்ல எதுக்கு நடந்தாருன்னு தெரியும் நமக்கு. கேவேடராகி கெடிரது படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம கீர்த்தி திருவாகவல்ல படித்தோம். மீனவனுக்கு ஒரு வலைஞனாக வந்து வலை வீசி பெரிய மீன் தொல்லை தந்த மீனை பிடிச்சாராம். அதுதான் வந்து அலைகடல் மிசை நடந்தாய் போற்றி, கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி. இது என்ன நடந்துச்சுன்னா கரிய குருவி, கரிக்குருவின்னு பேரு. அதை காக்கா விடாம துரத்தி தொந்தரவு பண்ணும். அது என்ன பண்ணிச்சு, திருவாலவாயில போய் பெருமானே என்னை நீ காப்பாத்து என்று நாள்தோறும் பொற்றாமரை குளத்திலே மூழ்கி பெருமானிடத்திலே முறையிட்டதாம். உடனே அவர் அதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தாலாம். சொல்லி கொடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி காக்காயெல்லாம் பயந்து போயிடும். அதேபடி அது மந்திரத்தை சொல்லி காக்காய்கள் அண்டு விடாமல் விரட்டியது அப்படின்னு ஒரு கதை. அதைத்தான் இங்கே கருங்குருவிக்கு, இது வரலாறு. கருங்குருவிக்கு அன்று அருளினவனே போற்றி, இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி. நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் போய் நடராஜர் சன்னதியில் நின்ன உடனே இந்த 5 பொறிகளும் செயலிழந்து கண் மட்டுமே இருந்து, அந்த பார்வை மட்டும்தான் அந்த கடவுளை பார்க்கிற இடத்துல தான் இருந்தது. 5 புலன்களும் ஒன்று சேர்ந்து கண்ணில் நின்றுச்சான். அதுமாரி சிவபெருமானை பார்க்கிற போது 5 புலன்களும் மகிழ்ச்சியால் மலர்கின்றன என்பதை இங்கே சொல்லுகிறார். இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி, படியுறப் பயின்ற பாவக போற்றி. இந்த பூமியில் இந்த பூமியில கால்படும்படி பயின்ற வந்த பாவகன்னா வெவ்வேறு வடிவங்கள் எடுத்த பெருமான். பந்தி கிழவிக்கு இந்த கூலி ஆளா வந்தார். அந்த மாதிரி அது நம்ம மீனவனுக்கு வலைஞனா வந்தார். அப்படி ஏதாவது ஒரு வடிவத்தை எடுத்து வந்து இந்த உலகத்தில் பல வேறு இடங்களில் பலவேறு வடிவங்களை தன்னுடைய அடியார்களுக்காக எடுத்து வந்து அருள் செய்த பெருமான். அப்படிங்கிறதுனால தான் படியுறப் பயின்ற பாவக போற்றி. பாவகம்னா உருவம் எடுத்து வந்த பெருமானே போற்றி அப்படிங்கிறாரு. அடியோடு நடு ஈறு ஆனாய் போற்றி, தோற்றம் நிலைபேறு முடிவு என இந்த உலகத்திற்கு எல்லாமாக ஆனவன் நீதான். அப்புறம் நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி. ஒருவன் வந்து இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் ஒன்று நரகத்துக்கு போகணும், இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போகணும், இல்லைன்னா மறுபடியும் இந்த பூமியில் வந்து பிறக்கணும். இது 3ம் இல்லாமல் பாண்டியனுக்கு அருள் செய்தான். அருள் செய்த பெருமானே போற்றிங்கிறார். அது என்னது? நரகோடு ஸ்வர்க்கம் நானிலம்னு ஏன் சொல்றாருன்னா, மருதம், நெய்தல், முல்லை, குறிஞ்சி அப்படி 4 வகையான நிலங்கள் தான் இந்த பூமியில் இருக்கு. அதுக்கு நானிலம்னு ஒரு பேர் உண்டு. ஸோ நரகோடு ஸ்வர்க்க நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி.
பரகதி இது எப்படி நடந்துச்சுன்னா, சிவபெருமான் மீனாட்சி அம்மையை திருமணம் செய்து கொண்டார். தடாதகை பிராட்டியை திருமணம் செய்து கொண்டார். அவங்க அப்பா மலையத்துவச பாண்டியன் முன்னாலே இறந்து போயிட்டார். மனைவி காஞ்சன மாலை சிவபெருமானுக்கு மாமியார். அந்த அம்மா என்ன பண்ணுறா, ஒரு 7 கடலில் நான் தீர்த்தம் ஆடணும்னு ஆசைப்படுறா. உடனே சிவபெருமான் 7 கடலையும் கொண்டாண்டார். அதனால் மதுரையில் எடுகடல் அப்படின்னு ஒரு பகுதி உண்டு. இப்போ இந்த அம்மா தீர்த்தம் ஆடணும். ஒரு பெண் தீர்த்தம் ஆட வேண்டும் என்றால் ஒன்று கணவனுடைய கையை பற்றி கொண்டு தீர்த்தம் ஆட வேண்டும், அல்லது தந்தையினுடைய கையை பற்றி கொண்டு தீர்த்தம் ஆட வேண்டும், அல்லது தனையனுடைய கையை பற்றி கொண்டு தீர்த்தம் ஆட வேண்டும். இந்த அம்மாவுக்கு 3 இல்லை. அப்பா இல்லை, புருஷன் இல்லை, மகன் கிடையாது. அதனால என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு இது நம்ம தடுமாறி நிற்கிற போது சிவபெருமான் அந்த அம்மாவுடைய கணவரை பிடிச்சி கொண்டாந்தாராம் மேல் உலகத்திலேருந்து. மலையத்துவச பாண்டியனை இங்கே கொண்டு வந்து, இந்தாங்க 2 பேரும் சேர்ந்து குளிங்க கடலில் தீர்த்தம் ஆடிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மலையத்துவச பாண்டியனை என்ன பண்ணுறது, அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பலாம், நரகத்துக்கு அனுப்பலாம், இல்லைன்னா இந்த பூமியில் மறுபடியும் வந்து பிறந்துறியா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கலாம். 3மே பண்ணலையாம். பண்ணாமல் நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினாய். பரலோகத்தில் சிவபெருமானோடு இருக்கிற ஒரு பாக்கியத்தை, ஒரு 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 அருளை சிவபெருமான் செய்தான் என்பதை இங்கே குறித்து பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி என்று பாடுகிறார். ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி. ஒளிவரனா ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கிற சிவபெருமான். நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கிற ஒப்பற்றவனே போற்றின்னு அர்த்தம். ஒருவன்னா ஒப்பற்றவன். ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஒப்பற்ற பெருமானே போற்றி. செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி. செழுமையான பூக்கள் நிறைந்த சிவபுரத்துக்கு அரசனே போற்றி. சிவபுரம் எங்கே சார் இருக்கு? சிவபுரம் என்பது திருப்பெருந்துறை என்று வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா மாணிக்கவாசகர் அருட்பத்தில் பாடுற போது என்ன சொல்றாரு, திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அங்கனா அடியேன் ஆதரித்து அழைத்தால் அது எந்துவே என்று அருளாயேன்னு அருட்பத்தில் பாடுறார். அதனால சிவபுரம் என்பது திருப்பெருந்துறை என்று வைத்துக் கொள்வதனால தவறில்லை. கழுநீர் மாலை கடவுள் போற்றி. அவருக்கு ரொம்ப விருப்பமானது செங்கழுநீர் மாலை. செங்கழுநீர் பூ மாலையை அணிந்த கடவுளே போற்றி. தொழுவார் மையல் துடைப்பாய் போற்றி. வணங்குகிறவர்களுடைய மயக்கத்தை துடைப்பவனே. மயக்கம்னா அறியாமை, மையல் மையல்னா மயக்கம், அறியாமை. தொழுவார் மையல் துடைப்பாய் போற்றி. பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி. பிழைப்புனா பிழை எது, வாய்ப்பு பொருத்தம் எது, ரெண்டும் எனக்கு தெரியாது. பிழை எது பொருத்தம் எதுன்னு ரெண்டுமே எனக்கு தெரியாது. ஒன்றையே அறியாத நாய் போன்றவன். நாம் பாடின இந்த திருவாசகத்தை நீ ஏற்றுக்கொண்டு அருள வேண்டும்ங்கிறார். பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி. நல்லா கவனிங்க, திருவாசகம்னு சொல்லலை, குழைத்த சொல் மாலை. அப்படியே குழைந்த சொற்களாலே பாடப்பட்ட மாலை இது திருவாசகம். அப்போ திருவாசகத்துக்கு மாணிக்கவாசகர் கொடுக்குற பேர் என்ன? குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி. புறம்பல எரித்த புராண போற்றி. முப்புறங்களையும் எரித்த பழமையானவனே போற்றி அப்படின்னு பொருள். பரம்பரஞ்சோதி பரனே போற்றி. பரம்னா மேலானது, பரம்பரம்னா மேலானவற்றுக்கெல்லாம் மேலானது, ஜோதி பரஞ்சோதி, அதுலேயே அதுக்கு மேற்பட்ட பரன். அதனால மேலானவற்றுக்கெல்லாம் மேலான பரஞ்சோதி வடிவான பரனே போற்றி அப்படின்னு பொருள் வச்சுக்கலாம். போற்றி போற்றி புயங்க பெருமான். புயங்கம்னா பாம்பு. பாம்பை ஆபரணமாக உடைய பெருமானே போற்றி. போற்றி போற்றி புராண காரண. புராணம்னாலே பழமை, பழமையான காரணப் பொருளே போற்றி. போற்றி
போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி 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 வெற்றி வெற்றி போற்றி என்று சொல்லி இந்த போற்றி திரு அகவலை நிறைவு செய்து போற்றி திரு அகவல் வாயிலாக சிவபெருமானுக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும், அது சொற்றமிழால் பாட வேண்டும் என்பதற்காக இந்த போற்றி திரு அகவலை மாணிக்கவாசகர் நமக்கு அருளியிருக்கிறார் என்பதை நினைவூட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.